டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திரைப்படத்துறையிலே வெற்றி காண்பது, நீண்ட காலமாக வெற்றி காண்பது, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கலந்த நிலையிலே ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை காண்பது சாதாரண விடயம் அல்ல. திரைத்துறைக்கு அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வெளிவந்து தன்னை அறிமுகப்படுத்தி தன்னுடைய திறமையை அடையாளப்படுத்தி அந்த திறமை என்பது தனித்துவமான பங்களிப்பை செய்கிறது அப்படின்ற ரீதியிலே ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவதும் ஒரு சாதாரண விடயம் அல்ல. 1961 தூத்துக்குடியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? விவேகானந்தர். விவேக் அப்படின்னு எல்லாரும் அதற்கு பிறகு ரசிகர்களால் ரொம்ப அழகாக கொண்டாடப்பட்டு இன்றளவும் நகைச்சுவை அப்படின்னா விவேக் அவருடைய நகைச்சுவை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய நகைச்சுவை அறிவுபூர்வமாகவும் சமுதாயத்திற்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நகைச்சுவையாகவும் இருந்தது என்பது உண்மை. அவருடைய நகைச்சுவை அவராலேயே படைக்கப்பட்டு சில நேரங்களில் அவராலே எழுதப்பட்டு சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்து நிறைய விடயங்களை அவர் சொல்லியிருக்காங்க. சிறு வயதில் படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருக்கிறது. பள்ளி படிப்பு, பட்டப்படிப்பு இது எல்லாமே எடுத்து வெற்றியை பெறும் பொழுது டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலையும் கிடைக்கிறது. சிறு வயதிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அந்த வேலையிலும் பல திறமைகள். அந்த வேலையில பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்யும் காலகட்டங்களில் சில நேரங்களில் சில அலுவலகங்களில் நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அப்போ திறமையை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவேக் அவர்களுக்கும் கிடைத்தது. அந்த போட்டியிலே நகைச்சுவையாக மிமிக்ரி செய்வதும் ரொம்ப அழகா பல விடயங்களை கையாண்டு தன்னுடைய திறமையை தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் பல அவருடன் வேலை செய்பவர்களுக்கே அவங்க பகிர்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது. கலையிலே ஆர்வம் இருந்தது. அதற்கு பிறகு அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. 1961 தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகரான விவேக் அவர்கள் நகைச்சுவையில் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல், ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை ரொம்ப அழகா நகைச்சுவை மூலமாக சொன்னதுனால இவரை சின்ன கலைவாணர் அப்படின்னு கூட எல்லாரும் அழைப்பது உண்டு. 1961 அங்கையா பாண்டியன் மற்றும் மணியம்மாள் ஆகியோருக்கு 3வது கடைசி பிள்ளையாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்தவர் தான் விவேக் அவர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா இருக்கிறாங்க, விஜயலட்சுமி, சாந்தி அப்படின்னு 2 பேர் அக்கா இருக்காங்க. இவருக்கு வீட்டில் என்ன பேர் தெரியுமா? ராஜு அப்படின்னு அவர் வீட்டில் ரொம்ப செல்லமா எல்லாரும் அழைப்பாங்களாம். இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது கோயில்பட்டி, இலுப்பை, ஊரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரது தந்தை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் ஆசிரியராக பணியாற்றினாங்க. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதில் முதலே ரொம்ப அழகா பரதநாட்டியம் பயின்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்மோனியம், வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளையும் அழகாக இசைக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய திருப்பு முனைகள் இடம்பெறத்தான் செய்தது. 1987 பார்த்தீங்கன்னா கே. பாலச்சந்திரன் அவர்களால் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்துல நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. 1989 புது புது அர்த்தங்கள் திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் மேலாக திரைத்துறையில இருந்து நிறைய சாதனையும் நிறைய அழகான நகைச்சுவையும் கொடுத்திருக்காங்க. அவருடைய பெரிய கனவு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிரீன் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பசுமை கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தினூடாக கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்ற ஒரு கனவு அவருக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 33 லட்சம் மரங்கள் அவர் இருக்கும் காலம் வரை நிறைய இடங்கள்ல பாடசாலை, ஒவ்வொரு ஊர்கள்ல நிறைய பிரதேசங்கள்ல ரொம்ப அழகா நடிகை செய்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இயற்கை மீது அதிகமாக ஒரு ஆர்வம் இருக்கு. இதற்கு காரணம் அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கோரிக்கை என்பதும் விவேக் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு விடயம். அப்துல் கலாம் அவர்கள் சந்திப்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய நிறைய ஆக்கங்கள் பத்திரிகைகள்ல அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுதுமே பத்திரிகையில நிறைய ஆக்கங்கள் எழுதுவாங்களாம். இன்றைய சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆக்கங்களை கொடுக்கணும் அப்படின்லாம் எழுதுவாங்களாம். அது எல்லாமே எடுத்து வாசிக்கிற பழக்கம் இவருக்கு இருந்தது. அப்போ வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரன் திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டம். அந்த ரன் திரைப்படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கணும்னு ஒரு கடிதத்தை ஏற்கனவே எழுதியிருக்காங்க. ரன் திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த வேலையில தான் அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு விவேக் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருது. இன்னைக்கு 2 மணி அளவில் என்ன சந்திங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த காட்சி எடுக்கும் இடம், அதாவது உங்களுக்கு தெரியும் ரன் திரைப்படத்துல அந்த கூவத்திலே ஒரு காட்சி எடுக்கிறாங்க. அந்த காட்சி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது.
அப்போ அந்த காட்சி எடுக்கும் பொழுது இவர் வந்து முழுமையா வந்து சேரும் சகதியமா தான் இருக்காங்க. அப்ப எப்படி அப்துல் கலாம் அவர்களை போய் பாக்குறது அப்படின்னு ஒரு மனதுல ஒரு பதட்டம் இருந்தாலும் அழைப்பு வந்துருச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில அப்துல் கலாம் அவர்களை பார்க்கறதுக்கு விவேக் அவர்கள் போறாங்க. போய் அங்க வந்து அவரை பார்த்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியை அவரை வரவேற்று அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுடைய படங்கள் வந்து பெருசா நான் எதுவுமே படங்கள்லாம் பாக்குறது கிடையாது, உங்களுடைய படங்களை கேசட் போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க, அந்த காலத்துல கேசட் தந்தது, கேசட் போட்டு அனுப்பிவிடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விவேக் அவர்கள் தன்னுடைய கையோட வந்து தன்னுடைய போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்ப நிறைய படங்கள் அப்துல் கலாம் அவர்களோட இருப்பது போல் நிறைய படங்கள் இது எல்லாமே அவர் எடுத்து மகிழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, ஒரு நிமிஷம் விவேக், கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நிமிஷம் விவேக், அதாவது நீங்க எல்லாரும் போட்டோ எடுத்தீங்க, அந்த போட்டோகிராஃபருக்கும் படம் எடுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த எண்ணம், மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் எண்ணம் எப்படிப்பட்டது விவேக் அப்போதான் அவர்கள் உணர்ந்தார்கள். உடனே அவரையும் வைத்து விவேக் அவர்களே படமும் எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அவருடைய ஆசை என்ன தெரியுமா, அப்துல் கலாம் அவர்களுடைய காலடியில் அமர்ந்திருப்பது போல ஒரு படம் எடுக்கணும், நீண்ட நாள் ஆசை இருந்தது அவருக்கு, ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு. அது கூட அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் கடைசியாக இறுதியாக ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து உரையாற்றுவதற்கு போயிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் விவேக் அவர்கள் அங்க சந்திச்சிருக்காங்க. அப்போ அவருடைய காலடியில் அமர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அறிவின் காலடி அப்படின்னு சொல்லி அந்த போட்டோக்கு அவர் ஒரு டைட்டில் கூட கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய சீர்திருத்த கொள்கைகளை பார்த்து அவரை ரசித்து, திரைத்துறையையும் அழகாக ரசித்து வாழ்ந்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். விவேக் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொலைபேசி ஆப்ரேட்டராக சிறிது காலம் வேலை செய்கிறாங்க. அப்புறம் அதற்கு பிறகு வந்து சென்னை தலைமை அலுவலகத்தில் வந்து அவருக்கு வேலை கிடைக்குது. 1986 தொடக்கம் 1992 ஆண்டு வரை அவங்க வந்து ஜூனியர் உதவியாளராக அங்கே பணியாற்றுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய நகைச்சுவைகளை எல்லாம் ரசித்து படங்களை பார்த்து அதை வந்து பின்பற்றணும்னு ஒரு ஆசை இருந்துதான். அப்போது படிக்கும் காலகட்டத்தில் கூட இந்த கலைத்துறையில் ஆர்வம் இருந்தது. அதற்கு பிறகு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுதும் நிறைய நாடகங்கள், மிமிக்ரி செய்யறது, உடனடியாக ஒரு இடத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியாக தான் பேசி அவர்களை மகிழ்விக்கும் ஒரு அழகான ஆற்றல் அவர்கிட்ட இருந்ததுனால எல்லாருமே அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விவேக் அவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது நிறைய நல்ல விடயங்களை எப்பொழுதுமே தேடி கற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து என்ன நடந்தது அப்படின்னா 1969 ஆண்டு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 8 அல்லது 9 வயது நிரம்பி இருந்த ஒரு காலகட்டம். 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன அப்படின்னா, அவரும் நவம்பர் 19 பிறந்தவங்க. அப்ப அவருடைய எண்ணம் எப்படின்னா, மாமா அப்படின்னு அவர் யாரை சொல்வார்னா அன்பாக ஜவஹர்லால் நேரு அவர்களை மாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் அந்த சின்ன வயதுலேயே. அப்போ மாமா மகளுக்கு ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அதாவது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம். அப்போ வந்து இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாங்க. அப்ப இவர் என்ன நினைச்சாருன்னா, என்னுடைய பிறந்த நாளும் நவம்பர் 19, அவருடைய பிறந்த நாளும் நவம்பர் 19, இப்போ தன்னுடைய ஒரு வயசா இருக்குமோ அப்படின்ற எண்ணம். ஏன்னா இவருக்கும் 8-9 வயது சின்ன வயதுல. அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும், அதாவது அவங்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க, சரி எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப விவேக் அவர்கள் உடனே வந்து ரொம்ப அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்துல ஒரு கடிதம் எழுதுறாரு. உங்களையும் நான் வாழ்த்துறேன், என்னையும் நீங்க வாழ்த்துங்க, உங்களுக்கும் பிறந்தநாள் எனக்கும் பிறந்தநாள், இவ்வளவுதான் அதில் எழுதி இருந்தது. ஸோ அந்த கடிதத்தை வந்து அவர் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அவர் மறந்துட்டாரு. சின்ன குழந்தைல 2-3 கிழமை ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. இந்த கோலின்னு சொல்லுவாங்களே, இது விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு அப்போ வந்து அந்த நேரத்துல அந்த ஊரினுடைய பாதுகாப்பு படையில இருந்தவர்களும் சில போலீஸ் அதிகாரிகளும் வீட்டுக்கு வந்தோன்னா இவருக்கு பயம் வந்துருச்சு. சின்ன பையன் இல்லை. அப்ப என்ன பண்ணாரா, கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு பக்கத்துல இந்த தோட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டாராம். அப்ப அவங்க அம்மா வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, இவருடைய வீட்டு பேர் என்னன்னா ராஜு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ நீங்க வாங்க வந்து உங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி பொழுது, சரி கொஞ்சம் அம்மா இருக்காங்கன்னு ஒரு தைரியத்துல வெளியே வந்து பேசப்படுது. உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தி அவர்கள்ட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அதை அவர் வீட்டுல கூட ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காரு. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்த்தை நான் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டேன், உங்களுக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு 2-3 வரிகள்ல வந்து
அவங்க எழுதி அவங்களுடைய கையொப்பம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விடயம். ஏன்னா இந்த சின்ன வயதிலேயே அவருக்குள்ள அந்த பக்குவம், அதற்கு அவருக்கு கிடைத்த வெற்றி அவருக்கு அந்த நேரம் இது என்னன்னே தெரியல. ஏன்னா இந்த கடிதத்தினுடைய அந்த தன்மை, இது தனக்கு கிடைச்சது மகிழ்ச்சியா அப்படின்றது அவர் பிற்காலத்துலதான் அதை உணர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய விடயங்களை எப்பொழுதுமே யாரு கேட்டாலும் பகிரக்கூடிய ஒரு சிறப்பான மனிதராகத்தான் விவேக் அவர்கள் இருந்தாங்க. விவேக் அவர்கள் படிக்கும் காலகட்டத்துல சிறந்த மாணவராகத்தான் இருந்திருக்காங்க. நல்ல சிறப்பான சித்தியில தான் அவங்களுக்கு வேலையும் கிடைச்சது அப்படின்னு அவங்களுடைய ஆசிரியர்களை சொன்னதை கூட கேட்டிருக்கலாம். அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பல்கலைக்கழக காலத்திலே அவருக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தவரை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு நாடகம் அரங்கேற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விவேக் அவர்களுக்கு எந்த ஒரு முன்னோட்டமும் கிடையாது. சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, ஒரு நகைச்சுவையான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போக அவங்க சார் பாக்குறாங்க, இது இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல விடயம் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் மேலையும் கீழையும் கொஞ்சம் தேவையானவற்றை எடுத்து அவரே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. விவேக் அவருடைய கதையில இருந்து அவருடைய தமிழ் ஆசிரியர் ஒரு கதையை எடுத்து கொடுத்து இதை மேடை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவேக் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. ஆனா இவ்வளவு எழுதி கொண்டு கொடுத்தேன், இவ்வளோன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி, நாடகம் கலை நிகழ்ச்சி மேடையில ஏற்றப்படுகிறது. எல்லாருமே கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாக ரசித்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் டெலிபோன் ஆபரேட்டரா இருந்தார்ல, அப்போ இருக்கும் பொழுது அவருடைய அலுவலகத்துல ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டி என்ன அப்படின்னா, நடனமும் இருக்கிறது, மிமிக்ரியும் இருக்கிறது. அப்போ நடன நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இவர் பரதநாட்டியம் படிச்சிருக்காரு, ஆனா முழுமையா முடிக்கல. அப்ப அவங்க அக்கா கிட்ட போய் கேட்டு அறிஞ்சு அந்த இடத்துல நடனத்தை வெளிப்படுத்துறாங்க. நடனத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவருக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கப்படவில்லை, ஆனா ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்க. முயற்சி பண்ணியிருக்காரு இல்லையா, அதற்காக ஆறுதல் பரிசு விவேக் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, மிமிக்ரி அவர் பண்ணியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில. அந்த மிமிக்ரியில ரொம்ப சிறப்பான மிமிக்ரி, இவருடைய மிமிக்ரி அப்படின்னு சொல்லி இவருக்கு 2ஆம் பிளேஸ் தான் கொடுக்குறாங்க. இவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன்னா எனக்கு 2வது பரிசு கொடுத்துருக்காங்க, எனக்கு 1வது பரிசுல கொடுத்திருக்கணும். ஏன்னா அவர் நிறைய இடங்கள்ல 1வது பரிசை தான் இந்த மிமிக்ரிக்கு அவர் வென்றெடுத்து வந்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கலன்னு ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பரிசை கொடுத்தவர் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாரா, எனக்கு தெரியுது உங்க மனசு எப்படி இருக்குன்னு, 2வது பரிசு கிடைச்சிருச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கோவம் இல்ல, சரி என் கூட வாங்க அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. இவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னு அவருக்கு தெரியல. இவரும் அவர் கூப்பிட்டு அவர் பின்னாடியே போயிட்டாரு. அவர் முதலாக அவருடைய காரிலே பயணம் செய்யறாரு. அவர் கார்ல பயணம் செய்து இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நகைச்சுவைகளை உள்ள உணர்வுகள் எப்படி இருக்குன்னு இவர்கிட்ட பேசிக்கிட்டே அவரை கூட்டிட்டு போயிட்டு நிறைய பேர் இப்படி கூடி இருக்காங்க. அவர்களுடைய முன்னால இந்த நகைச்சுவை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன நகைச்சுவை மேடை ஏற்றினாரோ அந்த நகைச்சுவை மிமிக்ரியை அங்கேயும் அவர் மேடை ஏற்றுறாரு மாதிரி அவங்க முன்னாடி அவர் சொல்லி காட்டும் போது அவங்க கூட ரசிச்சாங்க. ரசிச்ச பிறகு என்ன பண்ணான்னா, ரசிச்சு முடிச்ச பிறகு இவரை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாராம். கூட்டிட்டு போகும்போது அங்க ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்லா கம்பீரமா ஒருத்தர் அமர்ந்திருந்தார். அவருக்கு பாலச்சந்தர் அவர்கள். இவருக்கு கையும் ஓடலையும் காலும் ஓடலையா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு நிறைய திறமை இருக்கு, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு தெரிஞ்சதை நடிங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர்கிட்ட போய் எப்படி நடிக்கிறது, தெரிஞ்சதை அப்படியே நடிச்சு காட்டிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி முடிஞ்சிருச்சு தானே, போயிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவரும் அனுப்பி வச்சுட்டார். சரி அனுப்பிட்டாரு. இவரை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம், இவர் எங்க நம்மளை கூப்பிட போறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனதிலே ஒரு எண்ணத்தோட அவங்க கிளம்பி போறாங்க. விவேக் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பரிசு பெறும் இந்த காலகட்டத்துல அவர் இருந்தது மதுரையில. அந்த போட்டி நிகழ்ச்சிக்காக தான் சென்னைக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை தலைமை அலுவலகத்துல அவருக்கு உத்தியோகம் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைகிறது. சென்னைக்கு வந்த பிறகு என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அந்த பக்கத்துல யார் அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் பேசுறாங்க. இவருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. உடனடியா வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் சொல்றாரு, உடனடியா வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னன்னா, அவர்கள் திரைப்படம் பார்த்துட்டு இருக்கேன்னு விவேக் அவர்கள் சொல்றாங்க. அப்போ பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொன்னாங்களா, இது என்னுடைய படம் தான், வாங்க நானே உங்களுக்கு கேசட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிடும் பொழுது சரின்னு போயிட்டு அமர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றாங்களாம். ஒரு படம் எடுக்க போறேன், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல ஒரு பெண் தனித்து நின்று தொழில் செய்து குடும்பத்தை நடத்தணும். அப்ப அந்த குடும்பத்துல எப்படி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்றதுனால இவருக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியல. ஏதோ தடுமாறி விவேக் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி அந்த படத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி போயிட்டு நீங்க வசனம் எழுதிட்டு வாங்க, ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி வசனம் எழுதிட்டு வாங்க. விவேக் அவர்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. சரி எழுதிட்டு ஒரு கிழமை கழிச்சு வரேன்னு சொல்லும்போது இல்ல
அதாவது பேசிட்டு இருக்கும் பொழுது மதிய நேரம் 1 மணி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாங்க, இல்லை நீங்கள் நாளை காலையில் 7 மணிக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லுது. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் வெளியே போயிட்டு அடுத்த நாள் 7 மணிக்கு அழைப்பு வருது. இல்லை நான் கிளம்பிட்டேன், தயாராயிட்டேன்னு சொல்லி வராரு. வந்த பிறகு ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு அவரும் பாராட்டிட்டு அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு கேரக்டர், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற ஒரு கேரக்டர் விவேக் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. விவேக் அவர்கள் நடிக்கணும்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவர் நினைக்கல. தன்னுடைய நகைச்சுவை பங்கிலே ஒரு நடிப்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா கதையை எழுதி கொடுக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருந்தது. ஆனால் தனக்கு ஒரு நடிப்பு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஏற்று அவர் நடிச்சாரு. ஆனா அந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படம் இருக்குல்லையா, இதுதான் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. விவேக் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சலமன் பாப்பையா அவர்கள் அவருக்கு விரிவுரையாளராக பங்களிப்பு செய்த சமயங்கள் நிறைய இருக்கிறது. அவருடைய வகுப்பு அப்படின்னா எல்லாருமே சந்தோஷம் வருவாங்களாம். எல்லா வகுப்பினர், அதாவது வேறு வேறு வகுப்புல இருக்கும் நிறைய மாணவர்கள் கூட சலமன் பாப்பையா அவர்கள் பேச போறாங்க அப்படின்னா கேட்பாங்க. அந்த அளவுக்கு திறமையா பேசுவாராம். அப்போ அவர் கூட விவேக் அவர்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்திலும் தான் நிறைய விடயங்களை கற்று அறிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பின்னால சிவாஜி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது விவேக் அவர்கள் பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். அல்லது சலமன் பாப்பையா அவர்களுக்கு அதான் ஒரு அறிமுக திரைப்படமாக அமைந்தது. இருந்தாலுமே தன்னுடைய மாணவரோடு தான் நடிக்கிறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு அவர் நடித்ததாக பதிவு செய்திருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு தான் தன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது என்பதையும் நிறைய இடங்கள்ல விவேக் அவர்கள் பதிவும் செய்திருக்காங்க. விவேக் அவர்கள் ஹியூமர் கிளப்ல ஒரு முக்கியமான அங்கத்துவராக இருந்து நிறைய விடயங்களை அந்த இடத்துல அவர் பதிவு செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிழமையில ஒரு நாள் அங்க போயிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை அவர் வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நகைச்சுவை என்பது புதிய புதிய வடிவத்தை பெறும் பொழுது, புதிய புதிய சிந்தனையை அது கொடுக்கும் பொழுது அதை அந்த ஆற்றலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டில் சினிமாவில் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஹியூமர் கிளப்புக்கு அவர் போறது வழமையா இருந்தது. கிழமைக்கு ஒரு நாள் போயிட்டுனாலும் அந்த நகைச்சுவை வெளிப்படுத்திட்டு வருவாங்க. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களை கொடுத்து நிறைய திரைப்படங்கள் அவரையே எழுத வைக்கும் பொழுது அவருக்கும் மகிழ்ச்சி இருந்தது. அதே நேரத்தில் விவேக் அவர்களே என்ன அப்படின்னா ஒரு நகைச்சுவையை வெளிப்படுத்துவதற்கு தான் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் இருக்கும்போது தனக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்குல்ல, அவருக்கும் ஒரு வெயிட்டான வசனங்களை தான் கொடுப்பாங்களாம். நிறைய பேர் அறிமுகம் செய்திருக்காங்க. நிறைய பேர் தன்னோட நடிக்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய புது புது நடிகர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி நிற்கணும், எந்த இடத்துல இருந்து பேசணும், எப்படி அவங்களுடைய முகபாவம் இருக்கணும் அப்படின்ற ரீதியில நிறைய விடயங்களே விவேக் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களாம். தனக்கு தான் தெரியும் தான் வளர்ந்த ஒரு கலைஞர் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்களாம். தன்னோட நடிப்பவர்களும் நன்றாக நடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பங்களிப்பை செய்த ஒரு நடிகராக தான் விவேக் பார்க்கப்படுகின்றார். விவேக் அவர்களை அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை தன்னை சந்திக்குமாறு அழைப்பு ஏற்படுத்தினாங்களாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குளோபல் வார்மிங் அப்படின்ற விஷயம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா 4 டிகிரி வரை இந்த வெப்பம் அதிகமாகும், மக்கள் அதை உணரக்கூடிய காலம் வரப்போகுது, அதனால மரங்கள் அதிகமாக நடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சொல்லும் பொழுது ரொம்ப யோசிச்சாங்க விவேக் அவர்கள். எப்படி என்னால் சாத்தியப்படும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். நீங்கள் அந்த முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு ரொம்ப நம்பிக்கையாக நிறைய விடயங்களை சொல்லிட்டு யூ ஸ்டார்ட் ஹெல்ப் வில் கம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ அந்த நம்பிக்கையோட தான் கிரீன் கலாம், பசுமை கலாம் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ச்சியா அந்த வெற்றியை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. எப்பொழுதுமே தான் ஒவ்வொரு திரைப்படங்கள் நடிக்கும் பொழுது புதுமைகளையும் வித்தியாசங்களையும் சமுதாயத்திற்கு தேவையான சீர்திருத்தமான கருத்துக்களை முன்வைக்கணும்னு அப்படின்னு விவேக் அவர்கள் நினைச்சது உண்டு. சின்ன கலைவாணர் மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சது உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் அவர்களுடைய திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது இவர் சென்னை தலைமை அலுவலகத்தில் வேலையில் இருந்ததுனால நிறைய டைம்ல ஷூட்டிங் கொஞ்சம் முன்னாடி போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதனுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயும் வேலை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு மேசை, ஒரு ஃபேன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விவேக் அவர்களுக்கு அந்த ஒரு திறமை ஆற்றல் இருக்கிறது என்பதை பாலச்சந்தர் அவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால எப்படியாவது விவேக் அவர்களே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு திரைத்துறையில கொண்டு வரணும் அப்படின்றது கே பாலச்சந்தர் அவர்கள் எப்பொழுதுமே கவனமாக கையாண்டு நிறைய திரைப்படங்கள் கொண்டிருக்காங்க. அதனால எப்பொழுதுமே பாலச்சந்தர் அவர்கள் மீது விவேக் அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் எப்பயும் இருக்கத்தான் செய்யும். நிறைய திரைப்படங்களுக்கான கதைகளை யோசித்து எழுதும் பொழுது அவருடைய வீட்டுக்கே சென்று நிறைய கதைகள் சொல்லி அவருக்கு பிடித்த விதத்திலே நகைச்சுவைகளை எழுதி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. விவேக் அவர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் பேசும் பொழுது நிறைய பேர் அமர்ந்து கேட்பாங்களாம். ஏன்னா மக்கள் மனதிற்கு பிடித்தமான அவர்களுடைய ஆற்றலுக்கு
தகுந்த தெளிவான கருத்துக்களை சொல்வது விவேக் அவர்கள் எப்பொழுதுமே முன்னோடியாக தான் இருந்தாங்க. அவர்கள் பேசும் மேடையிலேயே சமுதாயத்திற்கு தேவையான விடயங்களை எல்லாம் அவர் பதிவு செய்து விடுவார் அப்படின்றத கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. விவேக் அவர்களுடைய திறமைக்கு நிறைய விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசு வழங்கும் 2009ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் விருதுகள் நிறைய அவர் நகைச்சுவை நடிகருக்கான விருதை அவர் பெற்றிருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் விருதுகள் நிறைய அவருக்கு கிடைத்திருக்கிறது. 2002, 2003, 2004, 2007 இதுக்கு எல்லாமே அவருக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசு விருதுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது அவர் கிடைச்சிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2002, 2003, 2007 கூட அவர் கிடைச்சிருக்கு. மற்ற விருதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேசிய தமிழ் திரைப்பட விருதுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு, ஏஷியா நெட் திரைப்பட விருதுகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடிசன் விருதுகள், கொடைக்கானல் பண்பலை வானொலி விருதுகள் கூட அவருக்கு கிடைச்சிருக்கு. விவேக் அவர்கள் திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது நிறைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா தானும் ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவராக நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜயோட நடிச்சிருக்காங்க, தனுஷோட நடிச்சிருக்காங்க, அஜித்தோட, மாதவனோட, இப்படி எல்லாரோடையுமே காலம் கடந்த ரீதியிலுமே ரொம்ப ஒரு இளைய சமுதாயத்துக்கு ஏற்றால் போல் தன்னுடைய தோற்றத்தை மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகராக பார்க்கப்படுகின்றார். எப்பவுமே அவருடைய எல்லா திரைப்படங்களிலுமே ஒரு தனி முத்திரையை அவர் பதித்திருக்கிறார். அதனால அவருக்கு தான் நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. பத்மஸ்ரீ விருது கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் 2009ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது அவர் கிடைச்சதுலேயே உடனடியாக அந்த விருதை எடுத்துக்கொண்டு போய் அப்துல் கலாம் அவர்களுடைய கையில கொடுத்து வாழ்த்து தாம் பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்துல் கலாம் அவர்களை பாராட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய சிறப்பான விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்தும் சமுதாயத்திற்கு தேவையான நகைச்சுவைகளை அள்ளி கொடுங்க அப்படின்றதையும் அவங்க வாழ்த்து செய்தியா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அவருக்கு என்னைக்குமே திரைத்துறை அவரை கொண்டாடியது, இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. விவேக் அவர்கள் மறைந்திருந்தாலும் இன்னும் விவேக் அவர்களுடைய நகைச்சுவை ரசிகர்களை இன்னும் அவருடைய மனதிலே வைத்திருக்கிறது. ரசிகருடைய மனதில் அவர் என்னைக்குமே இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய மகளுக்கு அமிர்த நந்தினி அப்படின்ற பேரை இளையராஜா அவர்கள் வைத்தாங்க அப்படின்றதையும் ரொம்ப மகிழ்ச்சி அவர் பல இடத்துல பகிர்ந்திருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடியதா இருக்கு. எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய இயக்குநர்கள், நிறைய இசையமைப்பாளர்கள் அப்படின்னு நிறைய பேரோட பங்களிப்பினுடைய பயணமாக 2015ஆம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு ஆற்றல் என்பது ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஓரிரு திரைப்படங்களில் விவேக் அவர்கள் கதாநாயகனாக நடித்தும் வெளிப்படுத்திய திரைப்படங்கள் இருக்கு. பெரிய அளவு ஓடாவிட்டாலுமே அவர் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மக்களுக்கு மரம் நடுகை மாத்திரமல்ல, தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும், அதனுடைய விழிப்புணர்ச்சியும் அவர் செயல்படுத்தியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்திலும் அந்த கொரோனா தடுப்பூசியை மக்கள் பாவிப்பதற்கு பயந்து கொண்டிருக்கும் பொழுது விவேக் அவர்கள் முன் இந்த கொரோனா தடுப்பூசியினுடைய முக்கியத்துவத்தையும் அவர் வெளிப்படுத்திய ஒரு காலகட்டம் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு மாதமாக அமைந்தது. விவேக் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ரசிகர்களுக்கு போய் சேர்ந்தது. காலை வேளையிலே வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மயக்க நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் உயிரிழந்து விட்டார் என்பது செய்தி பத்திரிகைகளுக்கும் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் போய் சேர்ந்தது. அனைவரும் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். தங்களுடைய வீட்டிலே ஒரு துக்கம் நடந்தது போல் எல்லாருமே மனவேதனைப்பட்டு இருந்த ஒரு காலகட்டம். நிறைய பேர் விவேக் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே பங்கு பெற்றினார்கள். அவருக்கு இறுதி அஞ்சலியும் மரியாதையும் அவர்கள் நிறைய பேர் கொடுத்தாங்க என்பதையும் பார்க்கக்கூடியதாக. ஒரு சிறந்த கலைஞர் சமுதாயத்திற்கு தேவையான விடயங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த கலைஞர் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் மிகுந்த ஒரு பண்பான மனிதராக நடந்து கொள்ளக்கூடியவர். அது மாத்திரமல்ல, தான் பயணிக்கும் காலகட்டத்தில் நகைச்சுவை திரைப்படத்திலே நகைச்சுவை என்ற ஒரு பாத்திரத்திலே பயணிக்கும் காலகட்டத்தில் தன்னுடன் சேர்த்து பலரையும் அழைத்து கொண்டு பயணிப்பது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. நகைச்சுவையால் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் நிறைய எடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நகைச்சுவை எல்லாமே ரொம்ப அழகாக விவேக் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டது என்பது உண்மையாக பார்க்கப்பட்டது. சில நேரங்களில் வடிவேலு அவர்களுடன் இணைந்து கூட விவேக் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களும் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு என்பது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு உதவி என்று முன்வந்து உதவியும் செய்திருக்காங்க. அவருடைய மகன் மூளை காய்ச்சலால மரணம் அடைந்தார் என்ற அந்த ஒரு துயரம், அதுவும் பலரால் மிகுந்த வேதனையாக பார்க்கப்பட்டது. அவருடைய மகனுடைய பேரிலே ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய படிப்புக்கு அவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் விவேக் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக அனைவராலும் பாராட்டு பெற்றிருந்தார். நல்லா படிச்சவங்க, நல்ல மனிதர் அப்படின்னா
எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்குவமானவராகத்தான் அவர் இருந்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுனால வாக்கிங் அப்படின்றது வந்து வழமையாக வச்சிருந்தாங்களாம். அதனால கூட பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா அவர்களோட சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் வந்து இமாச்சல பிரதேசத்தில் தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து மிகுந்த பனியாக இருந்தாலுமே காலை வெளியில வந்து வாக்கிங் போறேன் அப்படின்னு கிளம்பி போவாங்களாம். தன்னுடன் நடிப்பவர்கள் புதுவரவாக இருந்தாலும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திறமை வல்லமை விவேக் அவர்களிடத்தில் இருந்தது என்பது பார்க்கக்கூடியதாக. விவேகானந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட விவேக் அவருடைய வாழ்க்கையில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி.